வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் குலசேரம் பக்கத்துல இருக்கக்கூடிய தெற்காசியாவின் மிகப்பெரிய தொட்டிப்பாலம்னு சொல்லக்கூடிய மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு தான் வந்திருக்கோம். மாத்தூர் தொட்டிப்பாலத்தோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 5 ரூபாய் மட்டும்தான். இதோட ஓப்பனிங் டைம் காலையில 6:30 மணில இருந்து மாலை 6:30 மணி வரைக்கும். காமராஜர் ஐயாவால கட்டப்பட்ட இந்த தொட்டிப்பாலம் கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ்ல மிகவும் முக்கியமானதா இருக்குது. நாம இந்த வீடியோல மாத்தூர் தொட்டிப்பாலத்தை பத்திய பல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தொட்டிப்பாலத்தை பத்தி சொல்லணும்னா 1962ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வராக இருந்த காமராஜர் ஐயாவால் தொடங்கப்பட்டு 1969ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. இதோட மொத்த செலவு 12,90,000 ரூபாய். கன்னியாகுமரி இல்லைன்னா அது பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஊருக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மாத்தூர் தொட்டிப்பாலத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 52 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்குது. பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா குலசேகரம். இது 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. இந்த தொட்டிப்பாலமானது கனியான் மலையையும் கூட்டுவாய்ப்பாறை மலையையும் இணைக்கும் வகையில கட்டப்பட்டிருக்குது. இதுல ஒரு மலைப்பகுதி செழிப்பாகவும் இன்னொரு மலைப்பகுதி வறட்சியாகவும் காணப்பட்டது. இந்த வறட்சியான மலைப்பகுதியையும் செழிப்பாக மாற்றுவதற்கு தான் இந்த தொட்டிப்பாலம் கட்டப்பட்டது. இந்த ரெண்டு மலையும் இணைக்கும் இந்த பாலம் 1240 அடி நீளமும் தரைமட்டத்தில இருந்து 101 அடி உயரமும் கொண்டு இந்த பாலம் கட்டப்பட்டு இருக்குது. இந்த பாலத்தை 28 மிகப்பெரிய தூண்களை கொண்டு கட்டியிருக்காங்க. மாத்தூர் தொட்டிப்பாலம் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த பாலம் மாத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம தொட்டி வடிவத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால தொட்டிப்பாலம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 2 மலைகளுக்கு நடுவே தொட்டில் போண்டு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறதுனால தொட்டில் பாலம்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த பாலம் முக்கியமா விவசாயத்துக்காக கட்டப்பட்டது. நானும் கன்னியாகுமரி மாவட்டம்னு சொல்றதுக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்குது. இந்த பாலத்தோட அடியில இருக்கக்கூடிய பரளியாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு நம்ம ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். நீங்களும் இந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த பரளி ஆற்றுல குளிக்க மறந்துடாதீங்க. ஆனா பாலத்துக்கு மேல நின்னுகிட்டு கீழே பாக்குறது கொஞ்சம் பயமா தான் இருக்குது.
இந்த பாலத்துக்கு மேல நின்னுட்டு பார்த்தோம் அப்படின்னா சுத்தி இருக்கக்கூடிய பச்சை பசேல் மரமும் காத்தும் இந்த இயற்கை அழகு பார்க்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. பக்கத்திலேயே ஒரு சின்னதா சில்ட்ரன்ஸ் பார்க்கும் வச்சிருக்காங்க. நான் வந்தப்போ சில்ட்ரன்ஸ் பார்க்ல மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அதே போல பர்லியாத்து மேலயும் பாலம் வேலை போயிட்டு இருந்துச்சு. இந்த மாத்தூர் தொட்டி பாலத்தோட என்ட்ரன்ஸ்லயும் முடிவுலயும் சின்ன சின்னதா கடைங்க நிறைய இருக்குது. இந்த தொட்டி பாலம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான சுற்றுலாத்தலம் மட்டும் இல்லாம ஒரு ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட்டும் கூட. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராமராஜன், முரளி, விஜய், சூர்யா, அஜித், கார்த்திக், சாம், ஆர்யா, சிம்பு, பார்த்திபன் இன்னும் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. முக்கியமா பாடல் காட்சிகள் மற்றும் சண்டை காட்சிகள் தான் அதிகமா இங்க எடுத்திருக்காங்க. மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு நியர்பை பஸ் ஸ்டாண்ட் எதுன்னா திருவட்டார் 3 கிலோமீட்டர் தொலைவிலும், நீங்க ட்ரெயின்ல வர மாதிரி இருந்துச்சுன்னா குளித்துறை ரயில்வே ஸ்டேஷன் 15 கிலோமீட்டர் தொலைவிலும், நீங்க பிளைட்ல வர மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரோண்ட்ரம் ஏர்போர்ட் 70 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.